இது சாதாரண நடை கிடையாது. இது முழு உடம்பையும் மாற்றும் ஒரு எக்ஸசைஸ். ஜிம் போகாமலே உடல் பலம் வேணுமா, வயிறு கொழுப்பு குறையணுமா அப்படின்னா இந்த ஒரே எக்ஸசைஸ் போதும். இதுக்கு பேர்தான் ஃபார்மர் வாக்கிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நாம 2 கைகள்ல எடையுள்ள பொருட்களை பிடிச்சுக்கிட்டு நிதானமா நடக்கணும். பழைய கால விவசாயிகள் தண்ணீர் குடம், பயிர் மூட்டை தூக்கிட்டு நடந்ததால தான் இதுக்கு ஃபார்மர் வாக்குன்னு பேர் வந்தது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம கை, தோள், மார்பு, வயிறு, முதுகு, கால்கள் எல்லாமே ஒரே நேரத்துல வேலை செய்யும். அதனால இது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். குறிப்பா வயிறு கொழுப்பு குறைய இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பவர்ஃபுல். எடை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறதால கோர் மசில்ஸ் ஆக்டிவ் ஆகும். இதனால பெல்லி ஃபேட் மெதுவா குறையும். இதோட இன்னொரு பெரிய பெனிஃபிட் கை பிடிப்பு பலம். ஃபார்மர் வாக் பண்ணினா கை விரல்கள், மணிக்கட்டு, ஃபோராம் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம பாஸ்சருக்கும் இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். குனிந்த நடை, முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் மெதுவா சரியாகும். இது ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, ஒரு நல்ல கார்டியோ எக்ஸசைஸ் கூட. இதய ஆரோக்கியம் மேம்படும், ஸ்டாமினா அதிகரிக்கும். இதையெல்லாம் வீட்லயே செய்யலாம். தண்ணீர் பாட்டில், அரிசி மூட்டை அல்லது டம்பிள்ஸ் எது கிடைக்குதோ அதை கைகள்ல பிடிச்சுக்கிட்டு நிதானமா நடங்க. எப்படி செய்யணும்னா, மார்பு நேரா, வயிறு டைட், தோல் ரிலாக்ஸ், கண்கள் முன்னாடி. 20 முதல் 40 வினாடி நடந்து 30 வினாடி ஓய்வெடுத்து இதே மாதிரி 3 முதல் 5 ரவுண்ட்ஸ். ஆனா கவனம், அதிக எடை வேண்டாம், குனியாதீங்க, ஓடாதீங்க. பிகினர்னா லைட் வெயிட்ல தொடங்குங்க. டெய்லி 10 முதல் 15 மினிட்ஸ் இந்த ஃபார்மர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணினாலே உடம்புல பலம், சுறுசுறுப்பு, எனர்ஜி அதிகரிக்கும். எக்ஸசைஸ் கடினமா இருக்கணும்னு இல்ல, சரியான முறையில நடந்தாலே போதும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.